என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து காஞ்சிகேட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 + i / 2 - i the whole square கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதுக்கு நம்ம ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஆன்சருக்கு காஞ்சிகேட்டுங்கும் போது கண்டுபிடிக்கணும். காஞ்சிகேட்டுங்கிறது என்னென்னா இமேஜினரி பார்ட்டுக்கு வந்து சைன் மாற்றணும். சரிங்களா? இப்போ மேலே வந்து 1 + i கரெக்டாக இருக்குது. கீழே பாருங்கள் 2 - i the whole square இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த 2 - i the whole square வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். மேனுவலாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா a - b the whole square ஃபார்மெட்டில் வந்து நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி a² - 2ab + b² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் இருக்கக்கூடிய 1 + i அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 2 - i the whole square வந்து நம்ம வந்து கால்குலேட்டர் சால்வ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேட்டர் மோடை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இங்கே காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். காம்ப்ளெக்ஸ்னு பாருங்கள் CMPLX இருக்குது பார்த்தீங்களா, இதான் காம்ப்ளெக்ஸ் மோட். அது கீழே என்ன நம்பருக்கு பாருங்கள் 2 இருக்குங்களா, அப்போ 2ஆம் நம்பரை வந்து அமுத்திக்கிங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் மோடும் செட் ஆகிடும். இங்கே பாருங்கள் 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 - i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பவரில் என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது. இது அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. 2 - இந்த ஐக்கு என்ன பண்ணோம்னா ENGன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்துங்க. ஐ வந்துடும். அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பவரில் பாருங்க x² இந்த பட்டன் அமுத்திங்கன்னா இப்போ 2 - i the whole square இங்கே வந்துருச்சு. இப்போ ஈக்குவல் அமுத்துங்க. ரியல் பார்ட் வந்து 3, புரியுதுங்களா? இப்போ ரியல் பார்ட் வந்து 3 இங்கே எழுதிக்குங்க. இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துனீங்க என்ன வருது பாருங்கள் 3, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் -4i, புரியுதுங்களாமா? அப்போ 3 - 4i. இது a - b the whole square ஃபார்மெட்டில் வந்து ஃபார்முலாவில் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 - 4i இந்த ஆன்சர் தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இஜெட்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இஜெட் = 1 + i / 3 - 4iன்னு கொடுத்துறேன். இதுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம காஞ்சிகேட் எடுக்கிறதா. எப்படி நம்ம காஞ்சிகேட் எடுக்கலாம்? காஞ்சிகேட்டால் பாருங்கள் 1 + i / 3 - 4i காஞ்சிகேட்டால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 - 4iனுடைய காஞ்சிகேட் என்னன்னா 3 + 4i / 3 + 4i. என்னென்னா காஞ்சிகேட் வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம காஞ்சிகேட் எடுக்கணும். அது இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம சைன் மாற்றணும். 3ங்கிறது ரியல் பார்ட், அதை அப்படியே வச்சுக்கிறேன். -4iங்கிறது இமேஜினரி பார்ட். -4iனுடைய ஆப்போசிட் சைன் என்ன +4i. அதனால் 3 - 4iனுடைய காஞ்சிகேட் என்ன 3 + 4i. அதால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கால்குலேட்டரில் நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 + i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 + 4i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள் -1 வருது ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. 7i அப்போ -1 + 7i டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 - 4i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 + 4i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துன்னு பாருங்கள் 25ன்னு வருது. ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் வந்து 0i. அப்போ 0 வந்து கொடுக்க வேண்டியதில்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தனித்தனியாக பிரிக்கலாங்களா? -1/25 + 7i / 25 பிரிக்கலாங்களா? இதுதான் வந்து இஜெட். சரிங்களா? -1/25 + 7i / 25. இப்போ இதே கேள்வி வந்து ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரியல் பார்ட் = -1/25 எழுதுவோம். இமேஜினரி பார்ட் = வந்து 7/25 எழுதுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன? இதுக்கு கொடுத்தக்கூடிய கொஸ்டினுக்கு காஞ்சிகேட் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ காஞ்சிகேட் ஆஃப் இஜெட், புரியுதுங்களாமா? காஞ்சிகேட் ஆஃப் இஜெட். காஞ்சிகேட் ஆஃப் இஜெட்னா பாருங்கள் இஜெட்டுக்கு மேலே ஒரு கோடு போகிறீங்க பார்த்தீங்கன்னா அது இஜெட் பார். அப்போ இஜெட் பார்னு என்ன அர்த்தம்னா காஞ்சிகேட் ஆஃப் இஜெட்னு அர்த்தம். ஈக்குவல் டு கொடுத்துக்கூடிய கொஸ்டின் அப்படி எழுதுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வந்தது? -1/25 எழுதிட்டோம். இதுக்கு பாருங்கள் இதுதானே இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் என்ன வந்திருக்கு பாருங்கள் +7i / 25 +7i தான் வந்திருக்கு. இதுக்கு ஆப்போசிட் சைன் நம்மளுக்கு என்னமா வரும்? மைனஸ். அப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு தான் சைன் மாற்றணும். காஞ்சிகேட்னா -7i / 25. புரியுதுங்களா? ரியல் பார்ட் எதுவுமே பண்ணக்கூடாது, இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் நம்ம சைன் மாற்றணும். இதுதான் வந்து காஞ்சிகேட். அப்போ காஞ்சிகேட் ஆஃப் இஜெட் = -1/25 - 7i / 25. காஞ்சிகேட் ஆஃப் இஜெட்னு சொல்லி வேர்டிங்ஸில் இப்படி எழுதலாம், இல்லைனா சிம்பிளில் சொல்லலாம் இஜெட் பார்னு சொல்லலாம். புரியுதுங்களாமா? இதுதான் கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்துக்கு கிவன் ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.